ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி அதனுடைய பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறோம். சுக்கிரனுடைய பார்வை வந்து ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான் சுக்கிரனுக்கு உண்டு. அந்த வகையில் இப்போ சுக்கிரன் வருகிற 3/12/2024 30/12/2024 ஒரு 27 நாட்கள் வச்சு, அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அப்போ மகரத்திலிருந்து 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார். கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார், மகரத்தில் சுக்கிரன் போய் அமரப் போகிறார். அப்போது சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள். இப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும், சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன, பார்க்குற இடத்து பலன் என்ன, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா 12 ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதனை வணிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத் என் ஆத்மன் மகா கலிவரன். ஓம் காளிகாசாய வித்மிகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரச்சோதயாத் என்னுடைய உபசன மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தா தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொதுவாகவே சுக்கிர பேச்சுன்ற போது சுக்கிரனை பற்றி சொல்லணும். சுக்கிரனுடைய இருக்கிற காலகட்டங்கள், அது இருக்கிற இடம், பார்க்குற இடம், இதை பற்றிலாம் சொல்லணும். பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கிரன் இருந்தார். ஏண்டாப்பா அவர் வந்தார், என்ன தான் பண்ணார், ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல, அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள். ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது. அப்போ சுக்கிரனுக்கும் குருக்குமே ஆகாது. சுக்கிரன் அசுர குருன்னா, குரு வந்து தேவகுரு. இப்போ 2 பேருக்குமே ஆகாது. ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், நட்பு வீட்டில் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும், போக முடியும். பகை வீட்டில் இருந்தால் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம், அப்படி தான் இருப்போம், ஏனோ தானோன்னு இருப்போம். அப்படி தான் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காம இருந்தார். இப்போது மகர ராசிக்கு வந்துட்டார். மகர ராசின்ற போது சனியோடைய வீடு, நட்பு வீடு, சனி பகவானுடைய வீடு. இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த பிறகு நல்லதுதான் செய்வார், நட்பு வீடு தான். அது இல்லாமல் அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது. இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது. சந்திரனும் சுக்கிரனுமே 2 பேருமே ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில். 2மே பெண் கிரகங்கள் தான். பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் பெண் கிரகங்கள் சொல்லப்படுது. அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது. அப்போது இந்த சுக்கிரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம். இருக்கிற போது மகராசியில் இருக்கார். மகராசி போது சனியோட வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில், விவசாயம் நல்லா செழித்து வழங்கும். பயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க. விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது இல்லாமல் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க. அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கிரன் வந்து வாகனகாரகன், கலத்திரகாரன் சொல்லப்படுறார். அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து விளங்க போகுது. புது வாகனங்கள். இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோமா, இப்போ ரட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது. அது வாகனன்றா ரோட்டில் போகிற வாகனம் மட்டும் இல்லை, வாகனம், நீரில் போகிற கப்பல், ரயில், தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம். எல்லாமே வாகனம் தானே, போக்குவரத்துக்கு வேண்ட வாகனம் தானே, ஏரோப்ளைன் எல்லாமே வாகனம் தான். அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க. அது நடக்கும். இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும், கோரிக்கை நிறைவேறும். அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் மகரத்தில் குக்கர் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக முன்னேற்றமாக அடைவாங்க. அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிஞர்களாக இருக்கவங்க, பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலமாவாங்க. அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும். அரசியல் சினிமாவில் இருக்கவங்க கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க. அது ஆனந்தாலும் பெண் இருந்தாலும். இது மாதிரிலாம் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு. ஏன்னா அவர் பார்வை விழுது இல்லையா, அதனால் நேரடி பார்வை விழுது. அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க. அரசியல், சமூகம், சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றமாவாங்க. பெரும்பாலும் சுக்கிரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர். அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றமாவாங்க. புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும், புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும். அதில் முன்னேற்றமாவாங்க. திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஒரு படம் தான் வெளியே வரும், அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க.
அப்படி தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அந்த மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க. அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும். ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. இதெல்லாமே இந்த சுக்கிர பேச்சில் நடக்க போகுது. இது இல்லாமல் சுக்கிரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கிரனுக்கு அதிபதி லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த சுக்கிர பேச்சிலலாம் நீங்கள் பொதுவாகவே வணங்கக்கூடியது மகாலட்சுமி. லக்ஷ்மி வழிபடலாம். லக்ஷ்மினா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை, அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம். தனலட்சுமி, தானியலட்சுமி, ஆதிலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, வித்யாலட்சுமி, சந்தானலக்ஷ்மி, இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம். கிரகலட்சுமி இப்படிலாம் சொல்லப்படுது. எல்லா விதமான வழிபாடு இந்த லட்சுமியில் வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம், அவங்க உதவி பண்ணலாம். வயது முதிர்ந்த பெண்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம், தானதனம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கரனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கரனுக்கு இது மாதிரிலாம் பண்ண பிடிக்கும், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அவர் சொகுசான வாழ்க்கை, ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர். அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கரன் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்த பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெருகும். கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. இது பொது பலன் தான். நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது. அதுவும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் வீடு கட்டி கூட்டி போவாங்க, வீடை வடிவமைப்பாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஏன்னா அசுரகுருன்ற போது சுக்கிரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்த பார்க்குறார். அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும், சமாதானமாகப்படுவாங்க, நம்மளை கண்டு பயப்படுவாங்க, இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க, எல்லா நாடுகளுமே வரவேற்பாங்க, இந்திய நாட்டை பற்றி பேசுவாங்க, இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க, நிறைய உதவி ஒத்தாசெல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து. இதெல்லாமே நடக்க போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும். இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன். மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி பலனை கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்களை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது பொது பலன் தான். உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம், எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். நான் பிஸியாக இருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்றுன்னு வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். ரிஷி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இருக்கிற இடம் பார்வை பலன் தான் சொல்லப்படும். பொதுவாக 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, இளைய சகோதரம், சிறு சிறு விபத்துகள், பயணங்கள், குறுகிய தூர பயணம், இது மாதிரிலாம் சொல்லப்படுது. அப்போ அதுக்குண்டான பயணன்றப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வாகனக்காரன். அப்போ அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வரனால அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டிருக்கும். இனிமேல் சுக்கிரன் வந்த பிறகு அந்த பயணங்களை நல்ல பயணங்களாக மாற்றிக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாயுடைய பார்வை இருக்கிறனால கொஞ்சம் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். 3ஆம் இடத்துல வரனால கவனமாக இருக்கணும். இளைய சகோதரன் மூலிமா, ஏன்னா சகோதரக்காரன் செவ்வாய், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். தம்பி தங்கை 2 பேர் வகையிலுமே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் வெற்றி சாணம்னு சொல்லப்படுது. அப்போது வெற்றி பெறக்கூடிய அம்சம் எது இருக்கோ, ஒரு போட்டி பந்தயங்களும் இருந்தால் கலந்துக்கலாம், கலந்து வெற்றி பெறலாம். இது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி ஒரு தைரியம் குறைந்தும் காணப்படும் சில நேரத்தில். ஏன்னா 3ஆம் இடம் தைரியம் சொன்னாலும் சுக்கிரன் இருந்தாலும் செவ்வாயோட பார்வை விழறனால அந்த தைரியம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. அப்பப்போ நீங்கள் தைரியத்தை ஊக்கப்படுத்திக்கணும், தியான மார்க்கமாக இருக்கணும். அப்போது அதுக்கு தான் தெய்வங்களை வழிபடணும். அப்போது பலசாலியான தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா. எப்படி ஆஞ்சநேயரில் வீர ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க, விஸ்வரூப ஆஞ்சநேயர்னுவாங்க. அது இல்லாமல் இந்த நரசிம்மர்னுவாங்க, உக்கர நரசிம்மர்னுவாங்க, வீரபத்திரன்னுவாங்க, ஐயனார்னுவாங்க. இவங்களாம் வழிபட்டால் தைரியம் வந்துடும். தைரியத்துக்குன்னே வழிபடக்கூடிய தெய்வங்கள் இவங்களாம். அவங்களும் வழிபட்டு வரலாம். நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டுவாங்க. அவர் 9ஆம் இடத்தை பார்க்கறனால 9ஆம் இடம்ன்றது திரிகோண ஸ்தானத்தில் ஒரு ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். தகப்பனார் மூலிமா வரக்கூடிய வரவுகள் சேரும், உதவிகள் கிடைக்கும். அது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் இப்போ செய்யலாம். வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அதை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம்.
இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். வெளிநாட்டு பயணம் கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறனால வெளிநாட்டு பயணம் ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. பெரும்பாலும் பெண்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு அமைப்பார்கள். பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். பெண்களுக்கு கேட்ட விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஏற்ற துணிமணிகள் பொருட்கள் எல்லாமே வந்து சேரும். அது ரொம்ப அவங்களுக்கு ரெண்டுமே இதை பிடிக்கும். ஆடை ஆபரணம் அதுவும் சொல்லிட்டேன். அதுவும் கிடைக்கும். அதுவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ வரும். அதுவும் வந்து சேர்ந்துடும். இதை மாதிரிலாம் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இறைப்பறைகள்னு பார்க்கும்போது நான் சொன்ன இந்த உக்கிர தெய்வங்கள் வழிபட்டு வரலாம். தைரியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். அப்போது சுக்கிர பயிற்சின்ற போது பெருமாள், லக்ஷ்மியோட பெருமாள் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. மகாலட்சுமி, மகாவிஷ்ணு இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா எல்லா லட்சுமிக்கும் மூல லட்சுமி மகாலட்சுமி. எல்லா அவதாரத்துக்கும் மூல விஷ்ணுன்னு தான். விஷ்ணு தான் மெயின். அதுக்கப்புறம் தான் தசாவதாரம். ராமர், பரசுராமர், இவருன்னு சொல்லக்கூடியலாம். அப்போ மெயின் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு தான். கண்ணன், கிருஷ்ணன் எல்லாமே சொல்லுவாங்க. பெருமாள். ஆனால் மெயின் விஷ்ணு தான். அதனால் விஷ்ணு, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி இந்த 2 தெய்வங்களையும் நீங்கள் வணங்கிட்டு வரலாம். அஷ்டலட்சுமி கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி அவங்கள வணங்கிப்பாங்க. தானதர்மம் போகும்போது ஏழைகளுக்கு நோய் நொடியில் படுத்துறவங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்கள் உங்கள் விருச்சிக ராசிக்கு நோய் நொடியில் படுத்தணும் உதவி பண்ணணும். அதுதான் நல்லது. அதுலேயும் பெண்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப விசேஷம். சில மர்ம ஸ்தானங்களோ முறைப்படி அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மர்ம உறுப்புகளில் பிரச்சனை வந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதில் கஷ்டப்படுறவங்களா இருக்கணும், ஏழை எளியவராக இருக்கணும். அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அது புரிஞ்சிட்டிங்களா? அதனால் அந்த மாதிரி உதவி பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிரச்சனை தீரும், நல்லது நடக்கும். இந்த 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல பார்க்கறனால அந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குருவோடைய பார்வை சுக்கரனுக்கு விழறனால முடிவு சுகமாக தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுக்கிர பயிற்சி நல்லது தான் செய்யப்போன்னு சொல்லி நீங்கள் இந்த விருச்சிக ராசி பொறுத்தவங்க பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் கனவு ஒன்று இருக்கும். அது இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக தீர்ந்துடும். ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறனால அதுக்கு தான் அந்த வேண்டுதல் பிரார்த்தனை சொன்னேன். அந்த வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கும். அதை நிறைவேற்றாமல் இருப்பீங்க. அதை நீங்கள் இப்போ இந்த காலத்தில் நிறைவேற்றணும். யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆபத்துக்கு வந்துடும். அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அருள் வாக்கு சொல்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்கேன், உபாயம். அதனால் அங்கே போய் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்லதான் செய்யும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.